ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி கதையா ரிலீஸ் ஆன ஆம்னிசன்ட் ரீடர் தி ப்ராபசி அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆஹா, கொரியன் படங்கள்னாவே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். இதுவோ ஒரு ஃபேண்டசி கதை சொல்லவா வேணும்? என்ன கேட்டா கதைக்காகவே 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். இப்ப ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல வெளியாகக்கூடிய ஒரு கற்பனை கதை. அந்த கதைய 10 ஆண்டுகளுக்கு மேல படிக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஒரு நாள் அந்த கதையோட கடைசி நாள் வருது. ஆனா கொடுமையை பாருங்க, ஹீரோவுக்கு அந்த எண்டிங் பிடிக்கலையா. உடனே டைரக்டா அந்த கதையை எழுதுனா பாத்தீங்களா, அந்த ஆளுக்கே பயப்புள்ள டைரக்டா ஒரு மெயில போட்டான். என்னையா கதை எழுதி வச்சிருக்க, எனக்கு இந்த எண்டிங் பிடிக்கல, ஒழுங்கா மாத்தி எழுது அப்படி இப்படின்னு எசக்க பசுக்கா 4 வார்த்தை திட்டி போட்டான். அடுத்த செகண்டே அந்த ஆளுகிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வருது. எனக்கு தான் இந்த கதையோட முடிவு ஒழுங்கா வரல, வேணுடா நீ உனக்கேத்த மாதிரி இதோட எண்டிங்க மாத்திக்கோன்னு சொல்லுவாரு. ஆம்பிடுதாங்க. அடுத்த அரை மணி நேரத்துல இவன் படிச்ச அந்த கற்பனை கதை இருக்கு இல்லையா, அது அப்படியே ஹீரோவோட நிஜ உலகமா மாறி போகுது. ஏரிக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய ஏடாகுடமான அரக்க, பல்லாயிரம் டென்டகல்ஸோட இருக்கக்கூடிய விசித்திர ஜந்து, போர்ட்டல் ஜோலியா பயணம் பண்ணக்கூடிய விரித்தனமான அரக்க மிருகங்கள், இது எல்லாமே ஒன் பை ஒன்னா மனிதர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு, எதனால நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருந்த மனித உலகம் கற்பனை உலகமா மாறி போச்சு? கடைசியில நம்ம ஹீரோவும் இவன் கூட இருந்த மத்தாளுகளும் தப்பிச்சாங்களா, இல்ல அந்த அரக்க ஜந்துக்களுக்கு இரையானாங்களா? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. எப்படி ஒன்லைனே சும்மா ஜம்முன்னு இருக்கா? சரி, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்பவுமே நம்ம வீடியோவுக்கு குறைஞ்சது ஒரு 5000 லைக் வருது அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உங்களுக்காக ரெகுலரா வீடியோ போடுறேன், அதுவும் விதவிதமா புத்தம்புது சீரீஸோட. சோ நீங்க இப்ப கொடுக்க வேண்டியது உங்களோட முழுமையான ஆதரவு மட்டும்தான். சரி, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில ப்ராடக்ட்ஸா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. உங்கள யாருக்காச்சும் நீட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க, மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே நம்ம கதையோட ஹீரோவான யுக்ஜாவை காட்டுறாங்க. பையன் தற்போதைக்கு ஒரு சின்ன கம்பெனில வேலை பார்க்கறான், அதுவும் ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா. பையனுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. இவனுக்குன்னு இருக்க ஒரே ஒரு பொழுதுபோக்கு ஆன்லைன்ல வரக்கூடிய ஒரு வித்தியாசமான கற்பனை கதை. அந்த கதையோட பேரு உயிர் வாழ்வதற்கான 3 வழிகள். ஆக்சுவலா ஹீரோ பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது இவன் கூட இருந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸே இவனை பயங்கரமா புள்ளி பண்ண வச்சிருக்கானுங்க. அதை மறக்கணுங்கிறதுக்காகவே பையன் இந்த கதையை படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இன்னையோட நம்மால இந்த கதையை படிச்சு 10 ஆண்டுகள் ஆகுது. சரி, இப்ப அதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு தான் இந்த கதையோட கடைசி நாள், அதாவது அந்த கதை முடிய போற நாள். ஆனா பாருங்க, நம்மளுக்கு அந்த கதையோட எண்டிங் சுத்தமா பிடிக்கலையா. சோ கதையை எழுதுனா அந்த ஒரு ஓனருக்கே இந்த பையன் ஒரு மெயில போட்டு விடுறான். என்னன்னு, ஏயா இந்த கதை ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன். 812 அப்படின்னு ஒரு பிளானட்ல ஒரு ட்ரெயின் ஒண்ணு போயிட்டு இருக்கும். குறிப்பிட்ட பாலத்தை கடக்கும் போது அந்த ட்ரெயின் டப்புனு ஸ்டாப் ஆயிடும். ஜாம்பி மனிதர்களும் கடல்வாழ் அரக்கணும் ட்ரெயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப இந்த கதையோட ஹீரோவான யூசாங் தன்னோட கூட்டாளிகளோட ஒன்னா சேர்ந்து அந்த ஜாம்பிகளுக்கு எதிராக சண்டை போடுவான். ஏன் ஒரு கட்டத்துல இவன் கூட இருந்த கூட்டாளிகளை இறந்து போனாலும் கூட தனியாலா மத்த வெறி பிடிச்ச மிருகங்கள் கூட சண்டை போட்டு கடைசியில இந்த கதையோட வில்லனான ஒரு மிகப்பெரிய டிராகனை கூட அழிச்சிருப்பான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல அவன் மட்டும் தான் உயிரோட இருக்க மாதிரி முடிச்சிருக்கீங்க. ஆமா, யாருமே இல்லாத உலகத்துல ஹீரோ மட்டும் தனியா உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறான்? அந்த டிராகனை கொன்னு இப்ப அதனால என்ன யூஸ்? இந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் எனக்கு இந்த கதை பிடிக்கல அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கெட்ட வார்த்தையிலேயே பையன் ஒரு மெயில் அனுப்பி விட்டான். அதுக்கப்புறம் நேரா இவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வரும்போது இன்னைக்கு தான் ஹீரோவோட கான்ட்ராக்ட் நாளும் முடியுது. அதாவது கம்பெனிலையும் கடைசி நாள். சோகத்தோட வேலையை முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னு ஒரு குழப்பத்தோடயே அப்படியே நேரா ட்ரெயினை பிடிக்கலான்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவான். அப்பதான் அதே ட்ரெயினுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோனை காட்டுவாங்க. 2 பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்த்திருப்பாங்க. நாடா யுக்ஜா, வேலையும் போயிடுச்சு, இப்ப அடுத்து என்ன பண்றது? எனக்கும் அதான் புரியல. ஆமா, நீ என்ன பண்ண போற? அதுவா, நான் துணி தைக்க கத்துக்கிட்டேன்பா. சோ பொட்டி கடை வச்சு புழைகலான் இருக்கேன். இவனுங்க கடலை போடுற நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு கண்ணாடிக்காரன் வரான். இவன் ஹீரோ வேலை பார்த்த கம்பெனிலேயே ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க ஒரு ஆளு. ஐயோ செல்லம், குட்டி பத்தாரு, பாவம் இன்னைக்கு ஒன்னையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு நல்ல வேலையை வாங்கி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி வாயன் 2 பேரும் சூடா ஒரு காஃபி குடிப்போம், இல்லனா நைட்டு டின்னர் போலாமா? ஆத்தாடி, இந்த கண்ணாடிக்கார வலியறதுல கழுத்து வரைக்கும் சொல்லு நிரம்பி ஒளியுது. ஐயா மன்னிச்சு, பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே யுக்ஜா, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு. அதனால கொஞ்சம் வாயை மூடிட்டு அந்தாண்ட போறீங்களா? ஐயோ மன்னிச்சிருங்க மேடம், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு கண்ணாடிக்காரன் பேக் வாங்கிட்டான். அப்பதான் சடனா ஹீரோவுக்கு ஒரு சின்ன
மெயில் வருது. யாருகிட்ட இருந்து? இவன் அந்த கதையோட ஓனருக்கு ஒரு மெயில் அனுப்பியிருப்பான்ல, அதுக்கு பதில் ரிப்ளை வருது. இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உண்மையை சொல்ல போனா பள்ளி பருவத்துல எனக்கு சத்துணவு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். உங்கள எத்தனை பேரு அரசு பள்ளியில சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டிருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். என்ன தம்பி, என் கதை பிடிக்கலன்னு சொல்லிருக்க? ஐயோ, ரைட்டர் கோவப்பட்டார் போலயே, நிலைமைய சமாளிப்போம். ஐயா, தெரியாதனமா நான் உங்களை எசக்கு பசுக்க ஏதாவது திட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. பதிலுக்கு அந்த ஆள் என்ன அனுப்புறான் பாருங்க. ஏன்டா டேய், என் கதை நல்லா இல்லங்கறல்ல? சரிடா, ஒரு சின்ன கேம் வச்சுப்போம். நான் சொன்ன எண்டிங் பிடிக்கல, அதனால நீ உனக்கு பிடிச்ச மாதிரி கதையை எனக்கு மாத்தி காட்டு. மறந்துடாத, சரியா 7 மணிக்கு இது எல்லாமே ஆரம்பிக்க போகுது. நீ தயாராருன்னு ஒரு சின்ன மெயில் மட்டும் வந்திருக்கு. என்னடா இது 7 மணிங்கிறான், ஆரம்பிக்க போதுன்றான். இவன் எதை பத்தி பேசுறான்னு புரியாம நம்மளுமே ரொம்ப குழம்பி போயிருக்கான். கரெக்டா மணி 7 ஆகுது. இவங்க போயிட்டு இருந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது ஒரு பாலத்துல ஏறிக்கிற நடுவுல அப்படியே நிக்குது. அது கூட பரவாயில்ல, ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. அதாவது 812 கிரகத்துல இருக்கக்கூடிய மக்களே, உங்களுக்கான நாள் முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே உங்களால இலவசமா எதையும் பயன்படுத்த முடியாதுன்னு அந்த வாய்ஸ் பேச ஆரம்பிச்சதுமே ஹீரோவுக்கு தலைகால் புரியல. என்னடா இது, கற்பனை கதையில 812 ஒரு கிரகத்தை பத்தி போட்டிருக்குமே, எக்ஸாக்டா அதே பேர்ல நம்ம கிரகத்தை சொல்றானுங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு இவன் புலம்பக்கூடிய அதே டைம்ல அந்த பிரிட்ஜு கடியில பாத்தீங்களா, வெயிலுக்கு எதமா ஏதோ ஒண்ணு தண்ணியில நீந்தி போயிட்டு இருக்குங்க. உருவத்துல வேற படா சைஸ்ல இருக்கு. அப்பதான் நேரத்துக்குன்னு ட்ரெயினுக்குள்ள டொக்கப்பி அப்படின்னு ஒரு குட்டி பொம்மை மாதிரி ஒண்ணு பேச ஆரம்பிக்குது. ஏலே மானங்கட்ட மனுஷ பயல்களா, நான் சொல்றத கொஞ்சம் வாயை மூடிட்டு கப்பு சுப்புன்னு கேளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். உங்களை படைச்ச கடவுள் இருக்காங்க இல்லையா, அவங்க நட்சத்திர வளிமண்டலத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்த எல்லாத்தையும் அவங்களே திரும்ப எடுத்துக்கலாம் இருக்காங்க. அப்ப கூட்டத்துக்குள்ள இருக்க ஒருத்தன் சும்மா இல்லாம, ஏ குட்டி பத்தாரு, யார் நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்க, முதல்ல ட்ரெயின் எடு. அவன் வேலைக்கு போகணும்னு அவசரத்துல இருக்கான். உடனே டொக்கப்பி கடுப்பாயிட்டு கண்ணுல லேசரை விட்டு அந்த பயலோட மண்டையில ஒரு ஓட்டையை போட்டுருச்சு. அவ்வளவுதான், ஆளு அங்கேயே ஸ்பாட் அவுட். இத பார்த்ததுமே ட்ரெயினுக்குள்ள இருக்க மொத்த பேரும் அரண்டு போறானுங்க. ஐயோ தங்க குட்டிங்களா, பதறாதீங்க. இங்க இருக்க மனுஷங்க எல்லாருக்குள்ளயும் பேராசை, கெட்ட எண்ணம், சுயநலம் இது எல்லாமே அதிகமானதால இந்த கிரகம் வாழ தகுதி இல்லாத ஒன்னா மாறி போகுது. அதனால கடவுள்களே இந்த இடத்தை அழிக்க முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உயிர் பழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்க வைக்கக்கூடிய போட்டிகள்ல நீங்க ஜெயிக்கணும். முதல் போட்டி, உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ட்ரெயினுக்குள்ள இருக்க எவனா வேணா எப்படி வேணா கொல்லுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஒருவேளை அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க யாரையும் கொல்லாம அமைதியா இருந்தீங்க அப்படின்னா நானே உங்க நெத்தியில வந்து பொட்டுன்னு ஓட்டைய போட்டு ஜம்முன்னு மேல அனுப்பிடுவேன். அப்புறம் இன்னொன்னுப்பா, நீங்க கொல்ற ஒவ்வொரு ஆளுக்கும் 300 நாணயங்கள் பரிசா கிடைக்கும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த டொக்கப்பையும் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். இப்ப ஹீரோவுக்கு நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, இவன் பார்த்த கற்பனை கதை தான் இப்ப இவன் வாழக்கூடிய நிஜமான உலகமா மாறி போயிருக்குன்னு. அப்பதான் பக்கத்து சீட்ல ஒரு குட்டி பையன் உட்கார்ந்து இருக்க ஹீரோ கவனிக்கிறான். அவனோட கையில எறும்புகளும் ஒரு சின்ன மணல் புத்து பெட்டியும் இருக்கு. ஏலே நீ என்ன தனியா உட்கார்ந்திருக்க? ஐயோ அங்கிள், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ஆடாச்சி, நான் உன்னை என்னடா பண்ண போறேன்? ஆமா, உங்க அம்மா அப்பா எங்க? கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லையே. பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். அதே டைம்ல ட்ரெயினுக்குள்ள இருக்க மத்த எல்லாரும் அவங்களுக்குள்ள இருக்க பயத்தாலேயே எவனையாச்சும் போட்டு தள்ளலாம் நம்ம உயிர் பழிச்சுக்கலான்னு கண்ட்ரோலை இழந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ ஒரு புள்ள பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு கதவை திறக்க ட்ரை பண்ணா ஒரு வித்தியாசமான போர்ட்டல் இவளை அந்த பக்கம் போக விடாம தடுக்குது. இங்கதான் ஹீரோவை கவனிக்கிறான். இந்த கதைப்படி ஹீரோவா இருக்கக்கூடிய அந்த யூச்சாங் இருக்கான் இல்லையா, அவனும் ஆப்போசிட்ல இருக்க பெட்டிக்குள்ளதான் இருக்கான். கதையில மட்டும் தாங்க இந்த பயபுள்ள ஹீரோ. ஆனா நிஜத்துல ஒரு சில மக்களையே அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்ப நேரத்துக்குன்னு தண்ணிக்குள்ள பதுங்கி இருந்த அரக்கன் படார்னு வாழ வச்சு ஒரு அட்டி ட்ரெயின் அந்த சந்தலையா குப்புற விழுந்துரும். அப்பதான் கீழே விழுந்த எறும்பு பெட்டிய ஹீரோ கவனிக்கிறான். டக்குனு ஒரு ஐடியா, ஹீரோயின் கையில ஒரு எறும்பு எடுத்து கொடுத்துட்டு இத பத்திரமா வச்சுக்கோ, நான் போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். இல்லை என்னடா பண்ணிட்டு இருக்க லூசு பயல, அடியே உனக்கு இன்னுமா புரியல? வந்த டொக்கோபி ஒரு உயிரை கொல்லணும்னு மட்டும்தான் சொன்னுச்சே தவிர அது மனுஷங்கிறத எங்கேயும் மென்ஷன் பண்ணல. சோ இந்த எறும்பு கூட ஒரு உயிர் தானே. உடனே இந்த விஷயத்த ட்ரெயினுக்குள்ள இருக்க மத்த ஆளுங்க கிட்ட சொல்லும் போது எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். சண்டையவும் நிறுத்த மாட்டேங்கிறான். சரிடா, நீங்க விஷுவலா பார்த்தாதான் நம்புவீங்கன்னு ஒரே ஒரு எறும்பு எடுத்து டக்குனு ஹீரோ அப்படியே கையில வச்சு நசுக்கும் போது அடுத்த செகண்ட் நம்மளோட அக்கௌண்ட்ல 300 நாணயங்கள் ஏறின மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் வரும். உடனே ட்ரெயினுக்குள்ள இருக்க மொத்த பேரும் அரண்டு போறானுங்க. ஏலே நீ யாரையும் கொல்லவே இல்ல, அப்புறம் எப்படி அவனுக்கு நாணயங்கள் ஏறிச்சு? அதத்தையா நானும் சொல்ல வந்தேன். இந்த பாரு, இந்த எறும்பு ஒரு உயிர் தான். மனுஷனை கொல்றதுக்கு இத கொன்னா அது மூலமா கூட நமக்கு நாணயங்கள் கிடைக்குங்கிறான். ஆஹா, நல்ல ஐடியாவா போச்சே அப்படின்னா ஆளுக்கு ஒண்ணு கொடு. உடனே கண்ணாடிக்கான உள்ள பூந்து, தம்பி பெட்டியை என்கிட்ட கொடு, கணக்கு சரியா நான் பிரிக்கிறேங்கிறான். ஆம்பிட்டு தாங்க மொத்த பேரும் வண்டு முக்கிற மாதிரி கண்ணாடிக்கான மேல பாய ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில ஒரு பாட்டியை போட்டு ஒரு முட்டா பீஸ் அடி நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ கைய பார்க்கும்போது இவங்கிட்ட இன்னும் 2 எறும்பு இருக்கு. திபுன்னு ஓடி வந்தவன் அந்த முட்டா பீஸ் அடிச்சு கீழே தள்ளிட்டு, இங்க பாரு, எதுக்கு தேவையில்லாம அந்த பாட்டியை அடிச்சிட்டு இருக்க? உனக்கு தேவை
தேவை ஒரு உயிர் தானே, இந்த எறும்பை நீ எடுத்துக்கோ, இன்னொன்னு அந்த பாட்டி கிட்ட கொடுக்குறேன். தோடா எனக்கு தேவை அந்த எறும்போட உயிர் கிடையாது, இந்த கிளவிதான். இவளை அடிச்சு சித்திரவதை பண்ணி தான் சாவடிப்பேன். அட சைத்தான்கே பச்சா, நீ அந்த மாதிரி ஆளாடா, யார பாத்திரா எசக்கு பசக்கா பேசுறேன்னு ஹீரோவை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆக்சுவலா இந்த மாய உலகத்துல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாணயங்களை ஒரு பவராவோ ஆயுதமாவோ வாங்கிக்க முடியும். உடனே ஹீரோ கிட்ட இருக்க 300 நாணயங்களை பவரா மாத்தும் போது பையனுக்கு பலம் கிடைச்சிருச்சு. கைய மடக்கி டபார்னு ஒரு குத்து, சைக்கோ பாய் ஏர்ல பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறான். ஆஹா கோபால், என் புஜபல சக்தி திரும்ப வந்து விட்டது, எலை என் மேலேயே கைய வச்சிட்டியான்னு சைக்கோ பையன் படார்னு எழுந்திருக்கும் போது ஆக்சுவலா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே டொக்கப்பி அப்படிங்கிற அந்த குட்டி மிருகம் இருக்கு இல்லையா, அதோட உதவியால கடவுள் பாய்ஸ் எல்லாம் லைவ்ல பாத்துட்டு இருக்கானுங்க. விளையாட்டு சுவாரஸ்யமாகணும் இல்லையா, அதுக்காகவே இந்த சைக்கோ பாய்க்கு கடவுள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு டார்க் சக்தியை கொடுக்குறானுங்க. அப்புறம் என்ன, ஹீரோ விட இப்ப இவனுக்கு தான் பலம் அதிகம். படார் படார்னு மூஞ்சி மலைய நலங்கு வச்சிட்டு இருக்கான். அப்பதான் எதிர்ச்சியா கீழே கவனிக்கும் போது இந்த எறும்புகளோட முட்டை எல்லாமே ஒரு சின்ன குடுவையில உருண்டு வந்து தொப்புன்னு கை கிட்ட விழும். ஆஹா, எறும்பு ஒரு உயிர்னா அதோட முட்டைகளும் உயிர் தானே. படார்னு மொத்தத்தையும் கையில நசுக்கணுவன். காயின்ஸ் எல்லாம் அதிகமா கிடைச்சதும் போதும் பவரை இன்னும் அதிகப்படுத்திட்டு சைக்கோ பாய்க்கு சங்கிலிய ஒரு எத்து, அடிபட்டவன் சுருண்டு விழுந்துட்டான். கூடவே டொக்கப்பியை கொடுத்த அந்த 10 நிமிஷமும் கொஞ்சம் கொஞ்சமா முடிய போகுது. உடனே பயத்துல, இந்த பாரு ஹீரோ, நான் உங்க கூட சண்டை போடல, அந்த எறும்புல உன்னை கூட நம்ம சண்டையை முடிச்சுக்கலாம். என்னால முடியாது, நீ தனியா சாவு, எப்படியாச்சும் தான் உயிரை காப்பாத்திக்கணும்ல. சோ பாட்டியோட கதையை முடிக்கலாம்னு ஓடி வருவான். ஆனா ஹீரோ அந்த பாட்டிய கவர் பண்ண மாதிரி படுத்துக்கிட்டு இவங்கிட்ட இருந்த ஒரு எறும்பை பாட்டியம்மாவோட உள்ளங்கையில வச்சு நசுக்கிறான். கரெக்டா கொடுத்த டைம் முடியுது. அடுத்த செகண்டே இந்த சைக்கோவோட சேர்த்து பஸ்ஸுக்குள்ள எந்த உயிரையும் எடுக்காம யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரோட மண்டையிலுமே ஒரு பெரிய ஓட்டை விழுந்து மொத்த பேரும் தொப்பு தொப்புட அல்பாயுசுல மேல போயிட்டானுங்க. சரி, பாட்டியம்மா பழச்சிட்டாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அந்த அம்மாவோட கையில இரும்ப வச்சிருப்பான். ஆனா அந்த அம்மா அதை நசுக்கி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு உயிர்னு அச்சோ பவன் இறக்கப்பட்டு விட்டுருப்பாங்க. பாவம், கடைசியில அந்த அம்மாவும் இறந்து போறாங்க. அடச்சா, இப்பேற்பட்ட ஒரு லேடியை கொல்ல பார்த்தானேன்னு சைக்கோ பைய மேல ஹீரோவுக்கு பயங்கர கோவம். அதே டைம்ல உள்ள வந்த டொக்கபி, அரே பாய்ஸ், நீங்க முதல் போட்டியில நல்லபடியா விளையாண்டீங்க, அதனால கடவுள் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன பரிசு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தேவையான பவர்ஸ நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்கலான்னு ஒரு சில ஆப்ஷன்ஸை கொடுக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் இந்த கடவுள்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்றாங்க. இப்ப பவர்ஸ கொடுத்தா கூட கடைசியில மொத்தத்தையும் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கிற மாதிரியான ஒரு நாள் வரும். அதனாலேயே எனக்கு எந்த ஒரு பவரும் வேணாங்கிற மாதிரி ஹீரோ செலக்ட் பண்ணிடுவான். அப்ப மறுபடியும் அந்த கடல் அரக்க வெளியில வந்து ட்ரெயினை ஒரு அடி அடிக்கும். குப்பரக்கா கவுந்துருச்சு. எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு ட்ரெயினுக்குள்ள இருக்க ஒரு சோல்ஜர் அங்க இருக்க ஒரு கதவை திறக்க ட்ரை பண்ணும்போது அவரால முடியல. அப்ப பக்கத்துல வந்த ஹீரோவும் முகத்தை நல்லா பார்த்துட்டு, ஆஹா, கற்பனை கதையில யூச்சன் கூட இருக்க ஒரு ஆர்மி சோல்ஜரா செய்வன். யோ சோல்ஜரே, உனக்குள்ள சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு, அதை நீ பயன்படுத்து, எப்பேற்பட்ட விஷயத்தையும் உன்னால உடைக்க முடியும். சரின்னு இப்ப சோல்ஜரும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு பெரிய இரும்பு கதவையே அசால்ட்டா திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்த மொத்த பேரையும் பாதுகாப்பா வெளியில அனுப்பியாச்சு. அப்பதான் லாஸ்டா ட்ரெயினுக்குள்ள குட்டி பையன் உட்கார்ந்து இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஏலே, நீ இங்க என்னடா பண்ற, வா போலாம். முடியாது, நீ தானே என் எறும்பு புத்த வீணாகின. இந்த பாரு, எங்க அம்மா கேள்வி கேட்டா நீ தான் பதில் சொல்லணும். ஐயோ செல்ல குட்டி, வாடா முதல்ல இங்க இருந்து கிளம்பலான்னு திபுன்னு அவனை தூக்கிட்டு வெளியில ஓடி வருவான். அங்க பாருங்க எவ்வளவு சீரியஸான சீன் எடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த குட்டி பையன் ஹீரோவோட கையில உட்காந்துக்கிட்டு கெக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. ஷூட்டிங் டைம்ல இதெல்லாம் பார்த்தானுங்களா இல்ல சும்மா இருக்கட்டுமேனு போட்டு விட்டானுங்களான்னு ஒண்ணும் தெரியல. இப்ப மறுபடியும் உடைஞ்சு போக போற இந்த பாலத்தை கடந்து போங்க அப்படின்னு ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. ஆத்தி, எவன்டா இந்த பாலத்தை உடைக்க போறதுன்னு பார்த்தா வேற யாரு, கடல் அரகன் தான். படார்னு வெளியில வந்தவன் அம்மா பெரிய பாலத்தையே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. கருமோ, அது கூட பரவாயில்ல, ட்ரெயினுக்குள்ள மண்டையில ஓட்ட விழுந்து இறந்து போயிருப்பாங்கல்ல அந்த பயலுங்களை பெட்டியோட தூக்கி ஹீரோவும் மத்த மக்களும் இருக்க பக்கமா வீசுது. இறந்து போன மொத்த பேருமே திடீர்னு உயிரோட வந்துட்டானுங்க. அதாவது ஜாம்பி மாதிரி ஒவ்வொருத்தனும் அவங்களுக்குள்ளேயே அட்டாக் பண்ணிக்கிறானுங்க. உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு சண்டை படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்ப நேரத்துக்குன்னு ஹீரோனை பாருங்களேன், இவ உடைஞ்சு போன பாலத்தை கடக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சிருப்பா. அடுத்த நொடியே எக்கச்சக்கமான வெள்ளை நிற நூல் எல்லாம் அப்படியே அந்த பாலத்தை செலந்தி வள மாதிரி பின்ன ஆரம்பிக்குது. எப்பா, எனக்கு ஏதோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அடியே மாவு மூஞ்சி, அந்த கடவுள்கள் கொடுத்த பவர்ஸ நீ ஏத்துக்கிட்ட, அதுல ஒண்ணுதான் இதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு திபுன்னு ஓடும் போது, ஆமா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கே, அந்த யூச்சாங் எங்க போனான்னு ஒரு சந்தேகத்துல திரும்பி பார்க்கும்போது இப்பதான் அந்த பைத்தியக்காரன் கெத்தா வெளியில நடந்து வந்துட்டு இருக்கான். அவ்வளவு பேரு ஜாம்பிஸா நிக்கிறானுங்க. ஆனா இவன் பயப்படவே இல்லையே. ஒரு கையில துப்பாக்கி, இன்னொரு கையில பட்டாகத்தி. கொல்ல வந்த ஜாம்பிஸ பார்த்து கத்திய வச்சு ஒரு வீசுவான் பாருங்க. மொத்த பேரும் ஏர்ல டிராவல் ஆகுறானுங்க. உடனே யூச்சாங் கிட்ட நடந்த விஷயத்த பேசலான்னு பார்த்தா அவனை பாருங்க, ஏண்டா என் கூட்டாளி அந்த சைக்கோவை நீதான் கொன்னியா? ஐயோ இல்லையேன்னு போய் சொல்லுவான். ஆனா யூச்சாங்க்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான பவர்ஸ் இருக்கு. அதனாலேயே இவன் தான் சைக்கோவை கொன்னாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். ரெண்டாவது டவுட் என்னன்னா, நான் உனக்கு யாருன்னே தெரியாது,
அப்படி இருக்கும்போது என்னோட பேரை எப்படி நீ கரெக்டா சொல்ற? ஆஹா, நம்ம ஆன்லைன்ல வந்த அந்த கதையை பார்த்துதான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இவன் நம்புவானா மாட்டானான்னு தெரியலையே. சரி சமாளிப்போன்னு. இந்த பாரு, நான் இதுக்கு முன்னாடியே நடந்த சம்பவங்களை ஒரு இலூஷனா பார்த்திருக்கேன். அதுல பக்கத்துல ஒரு கமோரா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்க டிராகன் கூட சண்டை போடும் போது நீ இறந்து போயிடுவ. இதை இலூஷன்ல பார்த்ததாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண இங்க வந்தேன். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டா அந்த டிராகனை அழிக்க முடியும். ஆக்சுவலி இப்ப ஹீரோ சொன்ன எதுவுமே போய் கிடையாதுல்ல. அதனால யூ சாங்மே ஹீரோ சொன்னதை கரெக்ட்ங்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி என் கூட்டாளியை நீ கொண்டிருக்க, உனக்குள்ள எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய பவர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கமோரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாளைக்கு வந்து நீ என்ன பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு படார்னு ஹீரோவை அங்க இருக்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாங்க. நேரத்துக்குன்னு கடல் அறக்கணும் பேண்டு வாய பழகும். அப்புறம் என்ன, டைரக்டா நம்மள வயித்துக்குள்ள போயிட்டான். ஆனா நல்ல வேலை சாகல. ஆக்சுவலி இங்க இருக்க கடல் அரக்கனை சாகடிச்சா ஹீரோவுக்கு கிட்டத்தட்ட 9,000 நாணயங்கள் பரிசா கிடைக்குமா. அப்பதான் அதே இடத்துல இருக்கக்கூடிய டொக்கப்பிய ஹீரோ கவனிக்கிறான். ஏலே குட்டி பித்தாரு, கொஞ்சம் கிட்ட வா. அண்ணே வணக்கம். நீங்க அந்த கடல் அரக்கனோட வயித்துக்குள்ள இருக்கீங்க. உங்களாலதான் எனக்கு சேனல்ல நிறைய வியூஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். பியூஜிங் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவான். ஏலே யாருல நீ? என்னோட உண்மையான பேர் எப்படில உனக்கு தெரியும்? டொக்கப்பி, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இங்க நடக்கிற எல்லாத்தையும் லைவா நீ கடவுள்களுக்கு வீடியோவா பிளே பண்ணி காட்டுறல. ஆனா கொடுமைய பாரு, உனக்கு முன்னாடி மொத்தமா இன்னும் 8 டொக்கபீஸ் இருக்கு. நீ தான் 9வது. அதனாலேயே உனக்கு பெருசா எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிறதில்ல. ஆனா நான் சொல்றத நீ கேட்டா நீ தான் அந்த டொக்கபீக்களுக்கு அரசனா இருப்ப. கொஞ்சம் லைவ் ஆஃப் பண்ணு, நாம என்ன ஏதுன்னு பேசி டீல் பண்ணிப்போம். உடனே டொக்கப்பியும் ஒரு சின்ன விளம்பரத்தை போட்டுட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது. நம்மால என்ன சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி நீ நடக்கிற சண்டை காட்சிகளை மட்டுமே வெறும் லைவா போட்டா உனக்கு பெருசா எந்த ஒரு வியூஸும் வராது. கடவுள்களும் உனக்கு பெருசா ஃபண்ட்ஸை கொடுக்க மாட்டாங்க. அதுவே ஒரு உயிர் பிழைச்ச ஆளோட தனிப்பட்ட வீடியோ மட்டும் நீ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா உனக்கு அதிகப்படியான பணத்தை சன்மானமா கொடுப்பாங்க. அது மூலமா டொக்கபீக்களோட அரசனா உன்னால மாற முடியும். யாப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அடே முட்டா பீஸ், லாஸ்டா நான் ரொம்ப தந்திரமா செயல்பட்டு எறும்புகளை கொன்னா கூட எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சல்ல, அதை நீ வீடியோ எடுத்தும் போட்டிருக்க. அதுக்கப்புறம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு கடவுள்கள் எவ்வளவு ஃபண்ட்ஸை கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணி பாரு. டொக்கபீக்கு சம ஷாக்கு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சன்மானம் வந்திருக்கு. அப்புறம் என்ன, டொக்கபி சும்மா இருக்குமா? நீ என்ன வேணா கேளு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. முக்கியமான இன்னொன்னு, இனிமே வரக்கூடிய டொனேஷன்ஸ்ல பாதி நம்ம ஹீரோவுக்கும் மீதி அந்த டொக்கபிக்கும் சொந்தங்கிற மாதிரி பங்கு போட்டுப்பாங்க. டொக்கபி வெறும் செய்தி சொல்லக்கூடிய ஆள் மட்டுமே கிடையாது, இதை ஒரு ஷாப்பா கூட பயன்படுத்த முடியும். அதாவது இருக்கிற பணத்தை வச்சு டொக்கபி கிட்ட தேவையான ஆயுதங்களையோ இல்ல ஏதாவது ஒரு பொருளை கூட வாங்க முடியும். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல கடல் அரக்க உடம்புல இருந்த ஒரு விதமான ஆசிட் அப்படியே ஊத்த ஆரம்பிக்குது. உடனே அதை அடைக்கணும்னு சொல்லிட்டு கூர்மையான கட்டைகளை டொக்கபி கிட்ட இருந்து ஹீரோ வாங்குவான். லீக் ஆகிற ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கட்டைகளை வச்சு அடைக்கும் போது கடைசியில அந்த ஆசிட் எல்லாம் கடல் அரக்க உடம்புக்குள்ளேயே போய் மொத்தமா அதை அழிச்சிரும். அதாவது இறந்து போயிடும். கடைசியா இந்த இடத்த விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி அந்த கடல் அரக்க உடம்புக்குள்ளேயே ஒரு வித்தியாசமான கருப்பு முத்து இருக்கும். அதை வெளியில எடுத்து காட்டும் போது, ஆஹா யார் ராணி ஜகஜால கில்லாடியா இருக்கிய, இந்த முத்தை இப்ப வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சதே கிடையாது. சரி சரி ரொம்ப வாயடிக்காத, இத பத்திரமா உன்னோட பேக்லயே வச்சுக்கோ. யாருகிட்டயும் வித்து தொலைஞ்சிடாத. இதுக்கு சமமான ஒரு பொருளை நான் தேவைப்படும் போது உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு கண்டிப்பா இறந்து போன கடல் அரக்கனால வெளியில நச்சு புகை இருக்கும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு மாஸ்க் கொடுன்னு பக்காவா பிளான போட்டு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டான். ஒரு கடையில மிச்சம் மீதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்க நிறைய பேர் இறந்து போயிருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஆனா பாருங்க, ஹீரோ மாதிரியே மாஸ்க் போட்டிருக்க ஒரு பொண்ணு மட்டும் இன்னும் உயிரோட இருக்கா. இவளோட பேரு ஜூயி. அப்ப நேரத்துக்குன்னு கட்டடத்துக்கு வெளியில இருந்து மிகப்பெரிய ராட்சச வெட்டுக்கிளி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த புள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்தணுமேனு ஹீரோ தோல் மேல தூக்கிட்டு திபு திபுன்னு ஓடி வருவான். கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஷட்டர் கதவு இருக்கு. அத ஒரு 2 பேரும் மூட பாக்குறானுங்க. ஏலே கதவை தரங்கடா, எங்களை காப்பாத்துங்கன்னு கத்துவான். வெட்டுக்கிளிய பார்த்து பயந்து கதவை ஒழுங்கா மூடாம ஓடி போயிருவானுங்க. கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த ஹீரோ படார்னு கதவையை லாக் பண்ணிட்டான். அப்ப ஒரு சில ரவுடி பசங்க அங்க வரானுங்க. ஓ ஜூயி, நீ இன்னும் சாகலையா? பரவாயில்ல விடு, மறுபடியும் இங்க வச்சு உன் கதையை முடிக்கிறேன். ஆனா ஹீரோ விடுவானா? இவங்கிட்ட இப்ப நிறைய காயின்ஸ் இருக்கு. உடனே ஒரு 3000 காயினை செலவு பண்ணி தன்னோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டான். வந்த அடியாளுங்க ஒவ்வொருத்தனையும் சும்மா பொழந்து கட்டிட்டு இருக்கான். அடி ஒண்ணும் இடியா விழுந்துட்டு இருக்கு. அப்ப நேரத்துக்குன்னு இந்த இடத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு லீடர் வருவான். ரவுடி பாய்ஸை திட்டி உள்ள அனுப்பிட்டு நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறான். உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோயின், ஆர்மி மேன், அப்புறம் குட்டி பொண்ணுன்னு எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இந்த ஆர்மி மேனை இனிமே பைல்வான் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஹீரோயினுக்கு தான் நூல் விட்டுற பவர் இருக்குல்ல, அதை வச்சு ஹீரோவோட கையில ஏற்பட்ட காயத்துக்கு லைட்டா கட்டு போட்டு விடுவா. நம்ம குட்டி பையனை பாருங்களேன், இவனுக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அதாவது குட்டி குட்டி உயிரினங்கள்
உயிரினங்களை இவனால தான் மைண்ட் பவரால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் அதுங்க பேசுறது கூட இவனால தெளிவா கேட்க முடியும். அப்ப நேரத்துக்குன்னு அங்க வந்த ரவுடி பசங்க, இந்த பாருங்கப்பா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க காயின்ஸ ஒரு வாடகை மாதிரி கொடுக்கணும். வயசானவங்க இந்த இடத்துல இருக்கலாம், ஆனா இளமையா பலம் வாய்ந்தவங்க வெளியில வந்த அரக்கர்கள் கூட சண்டை போட்டு அந்த பணத்தை சம்பாரிச்சு வந்த இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட பகிர்ந்துக்கணுமா. ஆனா இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, வெளியில சண்டைக்காக போட முக்காவாசி பேரு இறந்து பிணங்களா மட்டும்தான் வந்திருக்காங்க. அவங்களோட உடல்களையும் நெருப்புல எரிச்சிட்டு இருப்பாங்க. இத ஹீரோ பார்க்கக்கூடிய அதே டைம்ல ஒரு 30 பேரு கூட்டமா வரானுங்க. ஏப்பா ஹீரோ தம்பி, நீ இப்பதான் ஒரு மிகப்பெரிய கடல் அரக்கனை சாகடிச்சியாமே, உங்ககிட்ட நிறைய காயின்ஸும் இருக்காமே, சரிபாதியா பங்கு போட்டு தலைக்கு 100 கொடுத்தன் வையேன், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஒரு சில நாட்கள் நாம இந்த இடத்துல நிம்மதியா வாழ முடியும். குழம்பி போன ஹீரோவும், ஆமா என்கிட்ட காயின்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த சண்டை நடந்தப்ப கூட நீங்க அங்க இல்லையே. அப்பதான் இந்த லீடர் பையன் உள்ள வராங்க. பாலத்துல நீங்க கடல் அரக்க வயித்துக்குள்ள குதிச்ச விஷயத்த நான் பார்த்தேன். திரும்ப உயிரோட வந்திருக்கீங்கன்னா அந்த அரக்கனை கொன்னதா தானே அர்த்தம். ஆளை பார்த்தா நல்லவரா இருக்கீங்க, அதனால உங்க காயினை சரிபாதியா பங்கு போடுங்க, மக்களுக்கு உதவியா இருக்கும். ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்ச ஹீரோவும், ஓஹோ இதான் விஷயமா, இந்த பாருங்கப்பா, இது என்னோட காசு, நான் யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மொத்த கேங்குக்கும் ஹீரோ மேல சம கோபம். நீ ஒரு சுயநலவாதி அப்படி இப்படின்னு திட்டுவானுங்க. ஆமா சுயநலவாதி, இப்ப அதுக்கு என்னங்கிற? இந்த பாருங்கப்பா, ஒருவேளை நான் பணம் கொடுத்தாலும் இன்னைக்கு உங்களால இந்த இடத்துல சர்வை பண்ண முடியும், ஆனா நாளைக்கு மறுபடியும் பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சரி கவலைப்படாதீங்க, வெளியில அரக்கர்கள் கூட சண்டை போட்ட நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன்னு ஹீரோ ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் நம்ம ஹீரோ இந்த லீடருக்கு பணத்தை கொடுக்கல? அதுக்கு என்ன காரணம்னு பாக்கும்போது, உண்மையாவே இந்த பயவுள்ள ஆரம்பத்துல மனுஷனா தான் இருந்திருக்கான். ஆனா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னையே ஒரு அரக்கனா மாத்துறதுக்கு கடவுள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி அவங்க கிட்ட இருந்த பணத்தை பாதி பாதியா இவன் ஆட்டைய போட்டு தன்னோட பலத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் முக்கியமா ஹீரோ அந்த கடல் அரக்க வயித்துக்குள்ள போன விஷயத்த இவன் நேரடியா பாக்கல, நம்ம கண்ணாடிக்காரன் இருக்கானே அந்த பைத்தியக்கார நாய் தான் இங்க வந்து வத்தி வச்சிருக்கான். ஒரு பக்கத்துல ஹீரோ அரக்கர்கள் கூட சண்டை போடலான்னு ஒரு கட்டையில கத்திய சொருவி அதை ஆயுதமா மாத்திட்டு இருக்கான். கடைசியா ஹீரோ, ஹீரோயின், நம்ம ஜூயி, பயில்வான், குட்டி பையன் 5 பேரும் அரக்கர்களை தேடி கிளம்புறாங்க. இங்கதான் இந்த ஜூயி ஒரு விஷயத்த சொல்லுவா. அதாவது இந்த லீடர் கெட்டவங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவ கண்டுபிடிச்சிட்டா. அதாவது வெளியில ஒரு சில பேரை அரக்கர்களை வேட்டையாட கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போறது, அவங்க நல்லா மிருகங்களை கொண்டு பணத்தை சம்பாரிச்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்த ஆளுங்களையே போட்டு தள்ளிட்டு இந்த லீடரோட ஆளுங்க அவங்களோட பணத்தை மொத்தமா எடுத்திருக்கானுங்க. ஜூயிய கூட கொல்ல பாத்திருக்கானுங்க. நல்ல வேலை இவன் மட்டும் இப்படியே உயிர் தப்பிச்சுட்டா போல. இத சொல்லிட்டே வரும்போது ஒரு டனல்ல ஃபுல்லாவே இருட்டா இருக்கு. நம்ம குட்டி பையனுக்கு தான் உயிரினங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர் இருக்குல்ல. சோ லட்சக்கணக்கான மின்மினி பூச்சிகளை அந்த டனலுக்கு வர வச்சு அந்த இடத்தையே பிரகாசமா ஜொலிக்க வைக்கிறான். யோ ஹீரோ, அந்த மின்மினி பூச்சிகள்லாம் நம்ம இருக்க இடத்துல அரக்கர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, அப்படின்னா சண்டையை ஆரம்பிக்கலான்னு ஒவ்வொருத்தனும் வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அந்த மிருகங்கள் நினைக்கிறத விட ரொம்ப வேகமாவும் ஆக்ரோஷமாவும் இருக்கு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, இவளுக்கு தான் கயிறு பவர் மட்டும் தான் இருக்குல்ல, அதை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண தெரியாம அரக்கனோட வாயில புல்ல மாட்டிக்கிட்டா திபு திபுன்னு அங்க இருந்து இழுத்துட்டு ஓட ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும்னு மொத்த பேரும் பின்னாடியே ஓடி வரும்போது ஒரு வித்தியாசமான விண்வெளி உலகத்துக்குள்ள வராங்க. நூத்துக்கணக்கான டென்டகல்ஸோட ஒரு வித்தியாசமான மிருகம் ஒண்ணு நிக்குது. ஹீரோவும் ஓடி வந்து அட்டாக் பண்ணுவான். ஆனா ஒரே அடியில நம்மால பறக்க விட்டுருச்சு. பயில்வானும் சும்மா கிடையாது, கிரிக்கெட் பேட்டை வச்சு லெப்டுக்கா ரைட்டுக்கானு புரட்டி எடுக்கிறான். ஆனா அவனையும் அடிச்சு போட்டுட்டு ஒரு கத்தும் பாருங்க. எக்கச்சக்கமான மனித கைகள் நம்ம ஆளுங்க பக்கமா பறந்து வருது. ஆக்சுவலி இந்த கைகள் ஒருத்தர் உடம்புல பட்டுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டமான நிகழ்வு இருக்கு இல்லையா, அது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுமா. அந்த இல்லூஷனுக்குள்ள இவங்க ஸ்டக் ஆயிடுவாங்களாம். அந்த சின்ன கேப்ல அந்த மிருகம் இவங்க சோழியை முடிச்சு விட்டுருமா. முதல்ல ஜூயியை பிடிக்கும் போது அவளோட கண்ணுக்கு முன்னாடியே இவன் அம்மா அப்பா இறந்து போன விஷயம் இல்லூஷனா தெரியுது. நல்ல வேலை முழுசா பிடிக்கிறதுக்குள்ளேயே இவன் அவளை காப்பாத்தியாச்சு. அப்புறம் நம்ம குட்டி பையனுமே சேஃப் தான். ஆனா நம்ம பயில்வான் இருக்கான் இல்லையா, அவனோட நிலைமை தான் கவலைக்கிடமா இருக்கு. ஏன்னா இவன் ஆர்மியில வேலை பார்த்த டைம்ல ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறேங்கிற பேர்ல பக்கத்துல கடந்த தனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு மேலேயே தூக்கி போட்டிருப்பான். பாவம் அந்த பயலும் வெடிச்ச வேகத்துல அங்கேயே இறந்து போயிட்டான். இது ஒரு விபத்து தான், இருந்தாலும் தன்னால தான் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானேன்னு ஒரு பெரிய கில்ட் இவனுக்குள்ள இருக்கு. மொத்தமா அந்த கைகள் இவனை லாக் பண்ணிடுச்சு. ஹீரோவும் எப்படியாச்சும் காப்பாத்த ட்ரை பண்ணுவான். ஆனா எவ்வளவு அடிச்சாலுமே அந்த கைகள்ல இருந்து ஒரு வித்தியாசமான நீல நிற கல் மட்டும் தான் தெரியுதே தவிர மொத்தமா அந்த கைகளை அழிக்க முடியல. மறுபடியும் அந்த ஜந்து வேற குட்டி குட்டியான ராட்சச அரக்கர்களை சண்டைக்குள்ள இறக்குது. இங்கதான் டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. டொக்கப்பிய கூப்பிட்டு, உங்ககிட்ட வெள்ளை நட்சத்திரத்தோட பவர் இருக்குல்ல, எனக்கு உடனே அது வேணும். ஏலே அதுக்கு மொத்தமா 50,000 நாணயங்கள் தேவை. இப்போ உங்ககிட்ட 49,000 தான் இருக்கு. உடனே சண்டைக்கு வந்த அரக்க மிருகங்களை அழிச்சு போட்டு அது மூலமா நாணயங்களை சேர்த்து வெள்ளை நட்சத்திரத்தோட பவரை வாங்கிப்பான். அதை இவங்கிட்ட இருக்க கத்தியோட ஒண்ணு சேர்க்கும் போது இப்ப அந்த டென்டக்கல் ஜந்துவியை அழிக்கிறதுக்கு ஹீரோவுக்கு பவர் கிடைச்சாச்சு. அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு வயித்துல பதமா ஒரு கோடை போட்டு மொத்தமா சோழியை முடிச்சுட்டான். இவங்க இருந்த விண்வெளி உலகம் அது மறுபடியும் நார்மல் ஆகுது. நல்ல வேலை நம்ம பயில்வானுக்கும் எதுவும் ஆகல. இப்ப நம்மளுங்க ஒரு
ஒரு மிகப்பெரிய ஜந்துவை அழிச்சிருக்காங்கல்ல, சோ அதுக்காக ஒரு கிஃப்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பைல்வானுக்கு ஒரு வித்தியாசமான ஷீல்டு, பக்கத்துல இருக்க ஜூயிக்கு மின்னல் வேகத்துல எதிரியை அழிக்கக்கூடிய கத்திகள், ஹீரோயினுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு கோட்டு, அப்புறம் குட்டி பையனுக்கு ஒரு ஹெல்மெட். அதுவும் சாதாரணமானது கிடையாது. சின்ன சின்ன உயிரினங்கள் பேசுறது கூட இவனால இது மூலமா ரொம்ப தெளிவா கேட்க முடியும். சண்டையில முக்கிய பங்கு வகிச்சதே நம்ம ஹீரோ தான். இவனுக்கு லாஸ்டா என்ன ஆயுதத்தை கொடுக்க போறாங்கன்னு பார்த்தா அது ஒரு உடைஞ்சு போன வாள். ஆனா ஹீரோவுக்கு தான் இது வெறும் கத்தி கிடையாது, கடைசி நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் பொருள் கிடைச்சா இந்த வாள் மறுபடியும் முழுமையாகும், இதோட சக்தி பன்மடங்கு அதிகமாகும். இத சொல்லும் போது கேங்ல இருக்க மத்த ஆளுங்களுக்குமே ஷாக்கு. அதே டைம்ல ஒரு கேள்வியும் வருது, ஆமா இவ்வளவு விஷயம் உனக்கு தெரியுதே, அதெல்லாம் எப்படி? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு எதிர்காலத்தை பாக்குற பவர்ஸ் இருக்குன்னு ஒரு பொய்ய போடுவான். அடடா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அப்படின்னா நாம நம்ம உலகத்தை மீட் எடுக்க முடியுமா? அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி பாலத்துல நம்ம பார்த்த யூச்சிங் இருக்கால, அவனால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? என்னோட இல்யூஷன்ல ஒரு நெருப்பு டிராகன் இதே ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு யூச்சங்க மொத்தமா எரிச்சு சாகடிக்கிற மாதிரி பார்த்தேன் அடுத்த நிமிஷமே. ஆனா இது மட்டும் நடந்தா மீதி மனிதர்களோட சேர்த்து நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம். சோ முடிஞ்ச வரைக்கும் யூச்சங்க தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு நாம ஹெல்ப் பண்ணி ஆகணும். உடனே ஜூயி, எப்பா ஹெல்ப்லாம் அப்புறம் பண்ணலாம், எனக்கு முடிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு வேலை இருக்குன்னு நேரா ஸ்டேஷனுக்கு வந்தவ இவ குடும்பத்தையே அழிச்ச அல்லக்கையில ஒருத்தனை நெஞ்சில குத்தி போட்டு தள்ளிட்டா. லீடர் இத பார்த்தா சும்மா இருப்பானா? மொத்த அடியாளங்களையும் சண்டைக்குள்ள கொண்டு வருவான். ஜூயி சும்மா கிடையாது, முன்ன விட இவளுக்குள்ள பவர்ஸ் அதிகமா இருக்கு. முக்கியமா நீதி தேவதையோட சக்தி இருக்கு. நொடி பொழுதுல அங்கிருந்த ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளுவா. ஆனா கடைசியில அந்த லீடர் மட்டும் சாதாரண ஆள் கிடையாது. தன்னோட கைய ஒரு அரக்க கையா மாத்தி இவளை போட்டு அடி அடி நடிக்கிறான். அவ்வளவு பெரிய தூணையே அடிச்சு துவம்சம் பண்றாங்க. இருந்தாலும் சண்டையோட முடிவுல கத்தி முனையில லீடரை லாக் பண்ணிட்டா. சங்க இருக்க போற நேரம் பார்த்து ஒரு சில மக்கள் கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, ஏமா என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு, நாங்க அவருக்கு பணம் கொடுத்தோம், அதனால எங்களோட உயிரை அவர் பாதுகாத்தாரு. இப்ப பொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டா எங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அடியே முட்டா பேசு, அவன் கெட்ட வண்டி இருந்துட்டு போட்டோம், எங்க உயிர் நல்லா இருக்குல்ல, அதனால அவனை எதுவும் பண்ணாம விட்டுருங்க. அடி பாவீங்களா, உங்களுக்காக உயிரை பணைய வச்சு டனலுக்குள்ள போய் அரக்கர்கள் கூட சண்டை போட்டது நாங்க. ஆனா இவ்வளவு கேவலமான ஆளுங்களா நீங்க? என்ன பைல்வானும் ஜூயியும் திட்டும் போது ஹீரோவுக்கு இங்கதான் ஒரு விஷயமே கிளிக் ஆகுது. கடவுள்கள் எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த உலகத்தை அழிக்க பார்க்கணும்? அதுக்கான காரணம் இவ்வளவு கேவலமான மனிதர்கள் இன்னும் உலகத்துல இருக்கதாலதான். ஜூயி டைவர்ட் ஆன சின்ன கேப்ல லீடர் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே திபு திபுன்னு துரத்துவாங்க. ஜூயியோட வேகத்தை அதிகப்படுத்தணும்ல. சோ ஹீரோயின் அங்க இருக்க தூண்ல கைத்த வீசி அதுல ஹீரோயினை உட்கார வச்சு ஸ்வைங்னு தூக்கி போடும் போது கிட்டத்தட்ட அந்த லீடரை பிடிக்கிற அளவுக்கு போயிடுவா. அப்பதான் குறுக்க ஒரு தடுப்பு சுவர் வந்து படார்னு இவள தடுக்குது. ஐயோ பாவம் தம்பி, இது என் சக்திகள்ல ஒண்ணுப்பா, சரி நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு லீடர் எஸ்கேப் ஆக போற நேரத்துல எவனோ ஒருத்தன் அந்த பயலோட மண்டையிலேயே நலங்கு வச்சுட்டான். அதாங்க துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான். அவன் இறந்து போனதுமே கண்ணுக்கு முன்னாடி இருந்த அந்த தடுப்பு சுவரும் மறைஞ்சு போகுது. சரி யார் இந்த வேலையை பார்த்திருப்பாங்கன்னு யோசிக்கும் போது மின்னல் வேகத்துல பறந்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவளை ஷார்ட்டா இனிமே நம்ம கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். இறந்து போன லீடர் கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் இவ எடுத்துட்டு உசுரோட இருந்தா மறுபடியும் உங்களை பாக்குறேன்னு திரும்ப அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா. இது என்னடா வம்பா போச்சு? சரி அரக்கர்கள் வரதுக்கான நேரமும் வந்தாச்சு, வாங்க திரும்ப ஸ்டேஷனுக்கு போலான்னு வந்த வழியா திரும்பினா அங்க ஒரு தடுப்பு சுவர். ஓஹோ, இந்த கடவுள் பயிலுங்க பாட்டு பாட்டா பிரிச்சுதான் இந்த போட்டியை நடத்துறாங்க போல. நாம திரும்ப போக முடியாது. சோ முன்னாடி இருக்க அடுத்த ஸ்டேஷனுக்கு தான் போகணும்னு நேரா அங்க வருவாங்க. இப்ப அடுத்த போட்டி ஆரம்பிக்குது. மொத்தமா இங்க உயிர் பலிச்ச ஆட்களோட எண்ணிக்கை 104. உங்கள்ல 57 பேர் மட்டும் உயிர் பலிக்க முடியும். ஷோவாகிற பச்சை கலர் பாக்ஸ்ல போய் நில்லுங்கன்னு வாய்ஸ் கட் ஆனதும் போதும் பாக்ஸுக்காக ஒவ்வொரு மக்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் என்னன்னா இந்த பாக்ஸுக்குள்ள நிக்கும் போது அரக்க மிருகங்கள் இவங்களை அட்டாக் பண்ண வந்தா கூட பெட்டியில நிக்கிற ஆளுங்களை எதுவும் பண்ணாது. இதுதான் கான்செப்ட். சோ எனக்கு தான் பாக்ஸ், உனக்கு தான் பாக்ஸ்ன்னு மொத்த பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியிலையும் ஒருத்தன் மட்டும் ஜம்முன்னு சேர போட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு 20 இடம் ஃப்ரீயா இருக்குது. என்ன சங்கதின்னு கேளுங்க. ஆளு பாக்கதான் கிளடுகிட்ட, ஆனா இவங்கிட்ட ஒரு மிஷின் கன் இருக்கு. அப்புறம் பச்சை கலர் பாக்ஸும் நிறைய இருக்கு. 10,000 நாணயங்களை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பாக்ஸ்ல உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கும். அதை தாண்டி எவனாவது ஒருத்தன் உள்ள வர ட்ரை பண்ணான்னு வைங்க, மிஷின் கண்ணை வச்சு டப டபன்னு சுட்டு போட்டு தள்ளிடுவான். உடனே நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் இங்க எல்லாருமே சுயநலவாதிகளா இருக்காங்க, முதல்ல நமக்கு தேவையான பச்சை கலர் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தேடி பாருங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா தனியா பிரிஞ்சதுமே நம்ம கேடி பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு, ஓஹோ நீதான் அந்த யூச்சங் சொன்ன தீர்க்கதரிசியா, உன்னால எதிர்காலத்தை பார்க்க முடியும் அப்படின்னா இங்க போனஸ்க்காக ஒரு சில பச்சை கலர் பாக்ஸ் எல்லாம் வரப்போகுது, அதையும் உன்னால பார்க்க முடியும்ல, முடிஞ்சா உயிர் பழச்சிக்கோ. ஒரு சந்தேகத்துல, ஆமா அந்த யூச்சங் எங்க, நீ அவனோட கூட்டாளி தானே, அவருக்கு ஒரு முக்கியமான வேலைன்னு வெளியில போயிருக்காரு, கவலைப்படாத சரியான நேரத்துல திரும்ப வருவாரு. இந்த மாதிரி பேசிட்டு கேடி பொண்ணு அங்கிருந்து கிளம்பிட்டா. இங்கதான் டக்குனு ஹீரோவுக்கு ஒரு சின்ன இல்யூஷன். ஆக்சுவலா சின்ன வயசுல ஒரு சில பேர் ஹீரோவை புள்ளி பண்ணிருப்பாங்க. அதுவும் சும்மா கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்டு கூடயே இவனை சண்டை போட வச்சிருப்பாங்க. சண்டை போடுற 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்கள எதுவும் டார்ச்சர் பண்ண மாட்டோம்னு டீல் போட்டிருப்பாங்க. சோ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான்
தான் ஃப்ரெண்டுன்னு கூட பாரம்பரியம் சொல்லாம ஹீரோ அடி அடி நடிச்சதுல பாவம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் மனசளவுல பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு போனவன் தன்னோட வாழ்க்கையவே முடிச்சிருப்பான். இந்த ஒரு சம்பவத்தாலேயே ஹீரோ மனசளவுல பெருசா பாதிக்கப்பட்டிருப்பான். அப்படி இருக்கும்போது இவன் படிச்ச கதையிலயுமே இந்த உலகத்துல இருந்த மக்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, யூசாங் மட்டும்தான் தனியா இருக்கான் அப்படின்னா அவனோட மனநிலை எவ்வளவு பாதிக்கப்படும். அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் இவனுக்கு அந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த ஓனர் கிட்ட மென்ஷன் பண்ணிருப்பான். எப்படி இருந்தாலும் இப்ப தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் இல்லையா? சோ ஒரு சுயநலத்தோட இப்ப போனஸா கிடைக்க போற அந்த பச்சை கலர் பாக்ஸ் எங்க வரப்போகுதுங்கிறது ஹீரோவுக்கு நல்லா தெரியும். கரெக்டா இவன் அதுல போய் நிக்கும் போது ஹீரோ இன்னும் மத்தாளுங்களும் அங்க வந்துட்டாங்க. என்னடா பச்சை பாக்ஸ் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, ஆனா இப்ப ஆட்டோமேட்டிக்கா உன் காலு கடியில வந்து நிக்குது, ஒருவேளை இதுவும் உன்னோட எதிர்காலத்துல ஒன்னா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் நார்மலா தான் வந்து நின்னேங்கிறான். ரொம்ப யோசிக்காதீங்க, பக்கத்துல ஒரு 4 பேர் நிக்கிற மாதிரியான இடம் இருக்குல்ல, அவங்கள அடிச்சு போட்டுட்டு நீங்க போய் நில்லுங்கிறான். ஆனா பைல்வானுக்கு விருப்பம் இல்ல. ஏடா அவங்கள தள்ளி விட்டுட்டா அவங்க எல்லாம் இறந்து போயிருவாங்களே, எங்களால இத பண்ண முடியாது, சண்டை போட்டு சாகிறதே பரவாயில்லன்னு டனலுக்குள்ள இறங்குவானுங்க. ஹீரோவும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு படார்னு பாக்ஸை விட்டு வெளியில வந்துட்டான். கடவுள்களுக்கு விளையாட்டோட சுவாரஸ்யம் தான் முக்கியம். சோ கண்டிப்பா இந்த டனலுக்குள்ள எங்கேயாவது பச்சை பாக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க போய் அதை தேடுங்கன்னு ஹீரோவும் குட்டி பையனும் ஒரு டீமா பிரிஞ்சிருவாங்க. மீதி 3 பேரும் இன்னொரு பக்கம் பிரிஞ்சிருவாங்க. அதே டைம்ல போர்ட்டல் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ஆயிரக்கணக்கான அரக்க மிருகங்கள் வெளியில வருது. பாக்ஸ் இல்லாம நிக்கக்கூடிய மக்களை விரிபிடிச்ச மாதிரி அட்டாக் பண்ணுது. நம்ம ஆளுங்களும் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி அந்த இடத்துல 3 பச்சை கலர் பாக்ஸ் வரும். சோ ஹீரோ ஹீரோயின் அப்புறம் நம்ம ஜூயி 3 பேரும் அதுல போய் சேஃப் ஆயிடுவாங்க. அதே மாதிரியே ஹீரோ ஓடி வந்து ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, அங்கதாங்க இந்த யூசாங் பையன் உட்கார்ந்துருக்கான். ஆக்சுவலி பச்சை பாக்ஸ் இங்கேயும் 2 இருக்கு. அதுல ஒண்ணு இவ எடுத்துக்கிட்டதால இன்னொரு பாக்ஸ்ல குட்டி பையனை உட்கார வச்சுட்டு அரக்கர்கள் கூட சண்டை போடுவான். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல இவனால தாக்கு பிடிக்க முடியல. சோ லாஸ்டா அந்த டென்டக்கல் அரக்க மிருகத்து கூட சண்டை போடும்போது இவன் அந்த மாய கைகளை வெட்டினப்ப ஒரு சில கற்கள் தெரிச்சிருக்கும் இல்லையா, அதை சேஃப்டிக்காக கொண்டு வந்திருப்பான். யோசிக்காம டக்குன்னு இவன் அந்த கல் எடுத்து வாயில போட்டு மெல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்டே வெள்ளை நிற கைகள் இவன் உடம்ப ஃபுல்லாவே கவர் பண்ணுது. இவனோட கெட்ட நினைவுகளை திரும்ப ஞாபகப்படுத்துது. தான் ஃப்ரெண்டு இறந்து போன விஷயங்கள்லாம் இலூஷனா வரும்போது நம்மால் அப்படியே வேதனையில மயங்கிட்டான். இவன் உடம்ப ஃபுல்லாவே கைகள் தான் கவர் பண்ணிருக்குல்ல. சோ அந்த அரக்க மிருகங்கள் எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் சரி, அதுல ஒரு துளி காயங்கள் கூட ஹீரோ மேல படல. முழுக்க முழுக்க கைகள் தான் ஹீரோவை பாதுகாக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மயக்கத்தை விட்டு கண்ணம் விழிக்கும் போது நல்ல வேலை ஹீரோவுக்கு எதுவும் ஆகல. ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? ஏலை, நாங்க தாம்ல உன்னை பாதுகாக்க சண்டை போட்டோம். ஹீரோவுக்கு இதை கேட்டு அளவு கடந்த சந்தோஷம். ஏன்னா தனக்காகவும் சண்டை போறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். எப்பா அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப பிளான் என்ன? இன்னைக்கு தான் அந்த நெருப்பு டிராகன் வெளிவர போது யூசாங்கையும் சாகடிக்க போகுது. அவனுக்கு நாம ஹெல்ப் பண்ணி அந்த டிராகனை அழிக்க முடிஞ்சா கடவுள்களோட எண்ணத்தை தடுத்து நாம இந்த உலகத்தை மீட்டெடுக்க முடியும். இவனுங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல மறுபடியும் இன்னொரு போட்டி ஆரம்பிக்குது. அது என்னன்னு கேளுங்க. முன்னாடியாச்சும் 52 பச்சை பெட்டிகளை கொடுத்தாங்கல்ல, ஆனா இப்ப ஒரே ஒரு பெட்டி தானா. விளையாட்ட சுவாரஸ்யமாக தான் இப்படி செஞ்சோம். என்ன பண்ணாலும் சரி மீதி இருக்க 56 பேரு சாகத்தான் போறீங்கன்னு டொக்கப்பியில ஒன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடும். குழம்பி போன ஹீரோவும் வழியில கேடி பண்ண கவனிக்கிறான். இங்க பாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஆனா எனக்கு உன்னோட உதவி தேவை. யோ, என்னால முடியாத, நீயே உன் பிரச்சனையை பாத்துக்கோ, நீ கூட்டமா இருக்க வரைக்கும் உன்னால உயிர் வாழ முடியாத. ஒரு கோவத்துல ஹீரோவும், இங்க பாரு, இல்லூஷன்ல உன்னோட கடந்த காலத்தை நான் பார்த்தேன். நீ உயிர் வாழ்றதுக்காக உன் கூட இருந்த உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே நீ சாகடிச்ச, அதுவும் கழுத்தை நெரிச்சு. உன்னால அந்த கில்ட்டை விட்டு வெளிவர முடியல. பதில் எதுவுமே சொல்ல முடியாம அழுதபடியே கேடி பொண்ணு அங்கிருந்து கிளம்பிட்டா. சரி விடு, நானே இதை பாத்துக்கிறேன்னு டக்குன்னு டொக்கப்பியை கூப்பிட்டு, இந்த பாரு, நமக்கு வந்த நிதியில இப்ப பணம் எவ்வளவு இருக்கு? சரியா ஒரு 2 லட்சத்துக்கு மேல. சரி அப்படின்னா நான் சொல்லும் போது என்னோட பங்கான 1 லட்சம் நாணயங்களை வேற ஒரு ஆளுக்கு மாத்தணும். பதிலுக்கு டொக்கப்பியும் சரின்னு சொல்லுது. அதே டைம்ல கேம் ஆரம்பிச்சதுமே பச்சை கலர் பெட்டி அந்த சேரை போட்டு ஜம்முன்னு ஒரு கேங்ஸ்டர் உட்கார்ந்து இருந்தா பாருங்க, அவனோட காலு கடியில வருது. கிட்ட போய் சண்டையும் போட முடியாது, ஏன்னா இவன் மிஷின் கண்ணை வச்சிருக்கான். ஆனா ஹீரோ கிட்ட ஏதோ பிளான் இருக்கு. நேரா வந்தவன், எப்பா உங்ககிட்ட இருக்க அந்த பச்சை கலர் பாக்ஸும் வேணும், எனக்காக நீ ஒரு நாள் வேலையும் பார்க்கணும், இதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுன்னு கேட்டா, தோடா உங்ககிட்ட பணம் முதல்ல இருக்கா, எவ்வளவு கொடுப்ப? 1 லட்சம் நாணயங்கள் என்கிட்ட இருக்கு. என்ன கதை விடுற? 1 லட்சம் நாணயங்களா? நீ அப்படி எத்தனை பேரை கொண்டிருப்ப? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உண்மையாவே உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்குன்னா தாராளமா என்னோட பாக்ஸை எடுத்துக்கோம்பா. அடுத்த நிமிஷமே ஹீரோவோட காலுக்கடியில அந்த பாக்ஸ் வந்துருச்சு. ஆனா ஹீரோ அதை பார்த்து சந்தோஷமே படல. கையில வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த பாக்ஸை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி இருந்த மக்களுக்கு வேற பயம் அதிகமாயிடுச்சு. என்னடா பண்ற முட்டா பீஸ்னு ஹீரோவை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இது எல்லாத்தையுமே கேடு பண்ண தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ற விதமா துப்பாக்கி வச்சு கரெக்டா
கரெக்டா அந்த பச்சை கலர் பாக்ஸ பார்த்து ஒரு ஷாட், அவ்வளவுதான், அது மொத்தமா உடஞ்சு போயிடும். கேங்ஸ்டருக்கு ஒண்ணும் புரியல. அட பாவி, ஏன்டா அப்பெல்லாம் பண்றேன்னு கேட்டா இன்னுமா புரியல. அந்த கடவுள்கள் நம்மள வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க இந்த போட்டியில எப்படியா இருந்தாலும் சாகத்தான் போறீங்க. அது இந்த ஒரு பாக்ஸ நம்பி ஏன் இருக்கணும்? உங்களை நீங்க நம்பினா போதும். கேட்ட மாதிரி அந்த கேங்ஸ்டருக்கு 1,00,000 ரூபாய் பணத்தை மாத்தி விட்டுட்டு, நான் உங்ககிட்ட ஒரு வேலை பாக்கணும்னு சொன்னல, அது பெருசா ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்க எல்லாரையும் நீ தான் பாதுகாக்கணும். ஒருத்தன் உயிர் கூட போக கூடாது. வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட கேங்ஸ்டரும், சரி வாங்க இன்னைக்கு 2ல 1 பாக்கலான்னு தண்டவாளத்துல 2 மிஷின் கன் வண்டியை இறக்குறாங்க. போர்ட்டல் திறந்து அரக்கர்கள் வெளிவரும் போது பயபுள்ள அந்த மிருகங்களை சுட்டு பொசுக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் பயில்வான்னு மொத்த பேரும் சண்டைய சல்லாசமா பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்பதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நெருப்ப கக்கக்கூடிய டிராகன் பூமியை பழந்துகிட்டு வெளியில வருது. அதே டைம்ல அந்த இடத்துக்கு யூசாங்கும் வந்துட்டான். உடனே ஹீரோ இதை பார்த்து சும்மா இருப்பானா, யூசாங் நான் சொல்றத கேளு, உன்னால அந்த டிராகனை தனியா எதிர்க்க முடியாது. அதையும் தான் பார்க்கலாம், கொஞ்சம் ஒதுங்கி நின்னு வேடிக்கையை பாருன்னு ஒரு கையில கத்தி இன்னொரு கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சண்டைக்குள்ள இறங்குறான். நினைக்கிறத விட ரொம்ப ஈஸியாவே அந்த மிருகத்தோட ரெக்கையை வெட்டிட்டான். உடம்புல எக்கச்சக்கமான காயங்களை ஏற்படுத்திட்டான். சண்டை முடிய போதும் நினைக்கும் போது இங்கதான் ஒரு வாய்ஸ் கேக்குது, டிராகனுக்கு பவர் ரொம்ப கம்மியா இருக்க, சோ இப்ப அதை நாங்க அதிகப்படுத்துறோம்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த ரயில்வே ஸ்டேஷனும் ஒரு விண்வெளி உலகமா மாறி போகுது. கூடவே சாதா டிராகன் இப்ப ஒரு அசுர டிராகனா உருமாறுதுங்க. வாளை வச்சு யூசாங் வெட்டும் போது வாள் உடையதே தவிர அதுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. ஒரு பக்கத்துல பவரை அதிகமாக்குற டேப்லெட்ஸ போட்டுட்டு நம்ம ஹீரோவும் சண்டைக்குள்ள இறங்குறான். பாவம் நம்ம ஆர்மி மேன் தான் துப்பாக்கி சவுண்டால ரொம்ப பயந்து போயிருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவனால இறந்து போன ஃப்ரெண்ட் அது ஞாபகப்படுத்திருக்கும். டிராகன் ஒரு பக்கத்துல நெருப்ப கக்கும் போது நம்ம ஹீரோவும் உடஞ்சு போன வாளை வச்சு அந்த நெருப்ப தடுக்கிறான். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில ஒரு சீன்ல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்த்த வெட்டுக்கிளி இருக்கு இல்லையா, அந்த ராட்சச வெட்டுக்கிளிய நம்ம குட்டி பெத்தாரு கண்ட்ரோல் பண்றாங்க. டிராகன் அழிக்கிறதுக்காக இவனும் மாத்தி மாத்தி சண்டை போடுவான். ஆனா அந்த அரக்கனுக்கு பவர்ஸ் கொஞ்சம் அதிகம். வெட்டுக்கிளிய கொத்தா புடிச்சு கையை காலுன்னு பிச்சு போட்டான். மூஞ்சி மேல கொத்து புரோட்டா போட்டுட்டு இருக்கான். பாவங்க, இது மூலமா குட்டி பையனுக்குமே லைட்டா ரத்தம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பக்கத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய பயில்வானால ஏத்துக்க முடியல. ஏன்னா ஒரு சின்ன பையன் மனசளவுல இவ்வளவு தைரியமா இருக்கும் போது நாம மூளையில உட்கார்ந்து இருக்கமேன்னு தலைவன் ஒரு நிமிஷம் கடுப்பாயிட்டு படார்னு ஓடி வந்து அந்த டிராகன் கூடயே சண்டைக்கு நிப்பான். அடிக்க கைய ஓங்கும் போது ஷீல்ட வச்சு தடுத்துட்டாங்க. இதுதான் சரியான நேரம்னு ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்கும் போது அவ ஒரு பாலத்தை உருவாக்குவா. ஹீரோவும் அது மேல வேகமா ஓடி வந்தவன் அசந்த நேரத்துல அந்த டிராகன் மேல ஒரு ஜம்ப் அடிக்கிறான். ஏன்னா இதோட நெஞ்சு பகுதியில ஒரு வித்தியாசமான வைர கல் இருக்கும். அதை மட்டும் ஒரு வழியா அழிச்சிட்டா போதும், அந்த டிராகனுமே மொத்தமா அழிஞ்சு போயிடும். சோ கரெக்டா கத்திய வச்சு இவ அதுல குத்திட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து கேடி பொண்ணுமே துப்பாக்கிய வச்சு கரெக்டா அந்த வைரக்கல்ல பார்த்து சுடுவா. சரி சண்டை முடிய போதான்னு பார்த்தா கிடையாது. ஒரே அடியில ஹீரோவை பறக்க விட்டுருச்சு. அது கூட பரவாயில்ல, உடஞ்சு போன அந்த வைரக்கல்லையும் திரும்ப அது சரி பண்ணுது. சரி இவ்வளவு பஞ்சாயத்து போகுதே, அந்த யூசாங் எங்கடா போனான்னு பார்த்தா அவன் அரக்கர்களை அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் தன்னோட பலத்தை அதிகப்படுத்திட்டான். ஆயிரக்கணக்கான கத்திகளை வெளியில கொண்டு வந்து 1 by 1 டிராகனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன் ஒரு கட்டத்துல கத்திய வச்சு அதோட நெஞ்சு பகுதியில கூட குத்திடுவான். ஆனா அது டிராகன் ஆச்சே, உடம்பு ஃபுல்லா நெருப்பு தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இதான் சாக்குன்னு யூசாங் அப்படியே கொத்தா தூக்கும் போது அந்த நெருப்பு இவன் மேலையும் பட்டு அதே இடத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி யூசாங் இறந்து போனதால இந்த ஒட்டுமொத்த உலகமும் இங்க வாழ்ந்த மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது இங்கதான் டக்குன்னு அந்த ரைட்டர் ஹீரோவுக்கு அனுப்புன அந்த மெயிலே ஞாபகத்துக்கு வருது. ஏன் கதைய உனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கோன்னு சொல்லிருப்பார்ல, அதை யோசிச்சவனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா. இப்ப ஹீரோ கிட்ட இருக்குது உடஞ்சு போன வாள். ஆனா இப்ப இவனுக்கு நம்பிக்கையின் சக்தி மட்டும் கிடைச்சது அப்படின்னா இந்த வாள் முழுமையாகும், அதீத சக்தி கிடைக்கும். உடனே டொக்கப்பிய கூப்பிட்டு கடல் அரக்க உடம்புல இருந்து உங்ககிட்ட ஒரு கருப்பு நிற முத்த கொடுத்தல, எனக்கு அதுக்கு ஈடா நம்பிக்கையின் சக்தி வேணும்னு சொல்லும் போது அதுவும் யோசிக்காம பவர்ஸ கொடுக்குது. வாள் இப்ப முழுமையாகுது. டிராகனை பார்த்து ஓடும் போது அது ஹீரோவை அழிக்க பார்க்கும். உள்ள வந்த பயில்வான் அந்த தாக்குதலை தடுக்கிறான். தன்னோட பங்குக்கு ஜூயி வாளை வச்சு டிராகனோட ஒரு பக்க ரெக்கைய வெட்டிட்டா. மீதி இருக்க ஹீரோனும் கைத்த போட்டு அந்த டிராகன் எந்த பக்கமும் நகர முடியாத அளவுக்கு மொத்தமாவே லாக் பண்ணிட்டா. கடைசியில இதான் சாக்குன மொத்தமா அந்த டிராகன் உடம்புலயே கத்திய வச்சு இறக்கி வைரக்கல்லையும் உடைச்சாச்சு, டிராகனையும் மொத்தமா ஹீரோ அழிச்சாச்சு. இவங்க சாகடிச்சது சக்தி வாய்ந்த டிராகன் ஆச்சே, அதனாலேயே இறந்து போன ஒரு ஆளுக்கு திரும்ப உயிரை கொண்டு வர முடியும். இந்த கதையோட ஹீரோ யாரு? யூசங் தானே. அதனால ஹீரோ இறந்து போன யூசங்க்கு திரும்ப உயிர் வேணும்னு சொல்லுவான். அதே டைம்ல அந்த பயலும் உயிரோட வந்திருப்பான். பரவாயில்லையே, நீ டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன், உனக்குள்ளயும் டேலண்ட் இருக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லுவான். அப்புறம் என்னப்பா உலகத்தையும் மக்களையும் காப்பாத்தியாச்சு, படம் முடிஞ்சு போச்சான்னு கேட்டா கிடையாது. போஸ்ட் கிரெடிட் சீன்ல பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்த கண்ணாடிக்காரன் திபு திபுன்னு ரத்த காயங்களோட இங்க ஓடி வருவான். ஏலே என்னடா ஆச்சுன்னு கேட்டா, ஐயா சாமி அங்க இருந்த சின்ன புள்ள பெரியவங்கன்னு பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையும் அந்த பயலுங்க கொண்டுட்டானுங்க, அது இப்ப இங்க வந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் சாக போறோம்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறான். அதே டைம்ல அந்த டனலுக்குள்ள ஒரு பயங்கரமான மிருகத்தோட கர்ஜனை சத்தம் கேக்குது. இத ஹீரோவும் யூசாங்கும் பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி காட்டி இந்த ஒரு சீனோடய இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா 2வது பாகம் வருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்
பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.